வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:21, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று இரவு 8:40 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி, நட்சத்திரம் இன்று மாலை 4:32 வரை, சுவாதி பின்பு விசாகம், யோகம் இன்று காலை 6:20 வரை, அமிர்த யோகம் பின்பு மாலை 4:32 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:32 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. மேஷராசி நேயர்களே, பணியில் இருந்து வந்த கடமைகள் குறையும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வாழ்க்கை துணையின் மூலம் மாற்றங்கள் உருவாகும், நட்புகள் ஏற்படும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், நன்மையான நிலை உருவாகும், செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி கடமைகள் கூடும், பரணி அனுசரித்து நடந்து கொள்ளவும், கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அமையும். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், சேமிப்புகளில் ஆர்வமான நிலை உருவாகும், அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும், பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், தொழிலில் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும், ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை யோசித்து செயல்படவும், ரோகிணி மாற்றங்கள் கிடைக்கும், மிருகஸ்ருஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, ஆதரவான நிலை எதிலும் அமையும், ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீர்கள், எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், முன்னேற்றமான சிந்தனைகள் உருவாகும், பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை, மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரேஷம் ஆதரவான நாள். திருவாதிரை சிந்தனைகள் கூடும், புனர்பூசம் கவலைகள் தீரும். கடகராசி நேயர்களை, தேடல் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், யோசித்து செயல்பட்டு அனைவரிலும் பாராட்டப்படுவீர்கள், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், மனமகிழ்ச்சி உருவாகும், எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும், பெருமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும், பூசம் திறமைகள் அதிகமாகும், ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களே, தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, எதிலும் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், சாதகமான முடிவுகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும், பூரம் கௌரவங்கள் கூடும், உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், பேச்சுக்களில் லாபமான நிலை உருவாகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், பணியில் ஆர்வமான நிலை உருவாகும், அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும், மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் அலைச்சல்கள் கூடும், ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், சித்திரை மாற்றங்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், சுபிட்சமான முடிவுகள் கிடைக்கும், பேச்சு திறமையால் லாபமான நிலை உருவாகும், ஆர்வங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை வளமான நாள். சுவாதி நிம்மதி கிடைக்கும், விசாகம் வெற்றிகள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், பணியில் முன்னேற்றங்கள் கூடும், புதுமையான சூழ்நிலை உருவாகும், யோசித்து செயல்படவும், குழப்பங்கள் விலகும், அமைதியுடன் செயல்படுவீர்கள், நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உற்சாக மாற்றங்கள் கிடைக்கும், அனுஷம் யோசித்து செயல்படவும், கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், பணியில் ஆர்வமான நிலை உருவாகும், ஆதாயங்கள் கூடும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும், நட்புகள் கூடும், அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும், போராடம் நினைத்தது நிறைவேறும், உத்திராடம் திறமைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும், வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உருவாகும், பொருள் வரவுக்கேற்ப செலவுகள் கூடும், சாதகமான சூழ்நிலை உருவாகும், வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள், பணியில் கௌரவங்கள் கூடும், பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும், திருவோணம் செலவுகள் கூடும், அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும். கும்பராசி நேயர்களே,
அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் வெற்றிகளும் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். சதயம் கவலைகள் தீரும். பூரட்டாதி வெற்றிகள் உருவாகும். மீன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிலும் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். மனதளவில் மாற்றங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி யோசித்து செயல்படவும். உத்திரட்டாதி நெருக்கம் உண்டாகும். ரேவதி மாற்றங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.